ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனு சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சூடுபடுத்திக்கலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் போல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. உள்ள தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் உள்ளது எந்த மாவு வேணாலும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக இந்த சுடு தண்ணி கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த சுடு தண்ணியிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவு வந்து குட்டி குட்டி பீசஸாக எடுத்து நல்ல ஒரு பால் ஷேஃபுக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஷேஃபுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்துக்கோ இல்லை வேக வைக்கிற பாத்திரத்துக்கோ நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதெல்லாம் ஒரு 5 to 10 minutes நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நல்லா சுடு தண்ணியில் தான் நம்ம பசைஞ்சிருக்கோம், அதனால் சட்டுன்னு வெந்துருங்க. ரொம்ப சாஃப்டாகவும் வெந்து வருங்க. இப்போ நம்ம உருண்டைகள்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக பர்ஃபெக்டாக நம்மளோட உருண்டைகள்லாம் தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இது ரெண்டத்தையும் கொஞ்சம் போல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கரண்டி வச்சு கொஞ்சம் போல் நல்லா அந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உடஞ்சிடாமல் மெல்லமாக நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதையும் அப்படியே மேலாப்பில் மெல்லமாக மேலே தூவி விட்டுட்டு பொறுமையாக இதையும் கலந்து விட்டுக்கலாங்க. இது நம்ம ரெடி பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிருங்க, சட்டுன்னு கருகிரும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு மெல்லமாக கலந்து விட்டுக்கலாங்க.
நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு சேர்த்துருப்போங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து உப்பெல்லாம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் மேலாப்பில் தூவி விட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், இல்லைன்னா வந்து எதாவது சிக்கன் மசாலா, இட்லி பொடி இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டி விட்டுக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் இந்த மாதிரி மெல்லமாக கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த மசாலா சேர்த்துக்க விருப்பமோ அந்த மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள், இட்லி பொடி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா அந்த மசாலா கூட பிடிச்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பொறுமையாக. நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக செட் ஆகி வரும். நம்ம இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட நல்லா குலுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா ஈவனாக கலந்து வருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல வாசனைக்காக கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு மல்லி இலை உள்ள சேர்த்துக்கலாங்க. மல்லி இலை சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு குட்டி லெமனை கொஞ்சம் போல் நல்லா ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த லெமனோட அந்த சாரையும் கொஞ்சம் மேலாப்பில் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சு விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சட்னி கூட விருப்பப்பட்டால் ஒரு தக்காளி சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறுமனை கூட சாப்பிட்டுக்கலாங்க, பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு இந்த சூட்லேயே நம்ம விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டுக்கலாம். அடுத்ததாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, ஒரு சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பக்காவான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி போராக சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு டிஷ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த மாதிரி கொழு சாஃப்டான இந்த மாதிரி ஒரு குட்டி கொழுக்கட்டை ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.